மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்தவரை ஆக்டிவ் ஃபண்ட் நல்ல லாபம் வருமா இல்ல பாசிவ் ஃபண்ட் நல்ல லாபம் வருமான்னு கன்ஃபியூஷன்ல இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. ஆக்டிவ் ஃபண்ட் அண்ட் பாசிவ் ஃபண்ட்ஸை விட அதிகமான லாபம் கொடுக்குற ஸ்மார்ட் பீட்டா ஃபண்ட்ஸ் பத்தி தான் இன்னைக்கு வீடியோ டீடைலா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்க்க ட்ரை பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹே கைஸ், வெல்கம் டு தமிழ் மார்க்கெட் அட்மின். ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் ஃபண்ட்னா என்ன, பாசிவ் ஃபண்ட்னா என்னன்னு பார்த்துடலாம். ஆக்டிவ் ஃபண்டுங்கிறது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல ஆக்டிவா ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருப்பாரு. அவரும் அவரோட டீமும் சேர்ந்து எந்த ஸ்டாக்கை வாங்கணும், எப்போ விற்கணும், எத்தனை மாசம் ஹோல்ட் பண்ணணும்னு ஆக்டிவா அனலைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இதுதான் நம்ம யூஸ்வலா ஆல்ஃபான்னு சொல்லுவோம். ஆல்ஃபாங்கிறது யூஸ்வலா நம்ம நிஃப்டி 50 ஆர் சென்செக்ஸ் மாதிரியான பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸை விட அதிகமான லாபம் கொடுக்க ட்ரை பண்ற ஃபண்ட்ஸ் தான் ஆல்ஃபா ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுல இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, இதுல எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஏன்னா ஃபண்ட் மேனேஜர் இதுல மானிட்டர் பண்ணிட்டே இருக்கிறதுனால, அண்ட் ஆல்சோ ஃபண்ட் மேனேஜர் அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம அவர் தப்பான ஸ்டாக்ஸ் ஏதாச்சும் வாங்கி லாஸ் பண்ணா கூட அது நமக்கு தான் பிரச்சனை. பிகாஸ் கம்மியான லாபம் கொடுக்கும் அந்த பர்டிகுலர் மியூச்சுவல் ஃபண்ட். அண்ட் பாசிவ் ஃபண்ட்ஸ்ங்கிறது ஜஸ்ட் மார்க்கெட் இண்டெக்ஸ் ஆன நிஃப்டி 50 சென்செக்ஸை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணுவாங்க. யூஸ்வலா வருஷத்துக்கு 2 டைம்ஸ், அதாவது மார்ச் அண்ட் செப்டம்பர் மாசம் மட்டும் தான் ஸ்டாக்கை சேஞ்ச் பண்ணுவாங்க. அதுவும் ஜஸ்ட் 1 அல்லது 2 ஸ்டாக்ஸை மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுவாங்க. அதாவது இந்த 2 மாசத்துல நிஃப்டி 50 இண்டெக்ஸ்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணாத 1 அல்லது 2 ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணி இண்டெக்ஸ்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டு புது நல்லா பர்ஃபார்ம் பண்ற ஸ்டாக்ஸை இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் பாசிவ் ஃபண்ட்ஸ்ங்கிறது. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நிஃப்டி 50ல இருக்கிற ஸ்டாக்ஸ் என்ன ரிட்டர்ன் கொடுக்குதோ அதே சேம் ரிட்டர்ன் தான் நிஃப்டி 50 ரெஃபர் பண்ற மியூச்சுவல் ஃபண்டும் கொடுக்கும். பெருசா சேஞ்சஸ்லாம் எதுவுமே இருக்காது. அண்ட் இண்டெக்ஸ்ங்கிறது நிஃப்டி 50 மட்டும் கிடையாது. நிஃப்டி நெக்ஸ்ட் 50, நிஃப்டி 100, நிஃப்டி 200, நிஃப்டி 500, நிஃப்டி ஸ்மால் கேப் அண்ட் பிஎஸ்சி 30, பிஎஸ்சி 100, பிஎஸ்சி 200 ஏகப்பட்ட இண்டெக்ஸஸ் இருக்கு நம்ம இந்தியாவை பொறுத்தவரை. அண்ட் இந்த இண்டெக்ஸை ரெப்ளிகேட் பண்ற மியூச்சுவல் ஃபண்டை ஆக்டிவா ஃபண்ட் மேனேஜர் மேனேஜ் பண்ண மாட்டாரு. ஜஸ்ட் வருஷத்துக்கு 2 டைம்ஸ் மட்டும் ஏதாச்சும் ஸ்டாக்கை செல் பண்ணுமா பை பண்ணுமான்னு செக் பண்ணிட்டு இண்டெக்ஸை பேஸ் பண்ணி டிசைட் பண்ணுவாரு. ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்பவே கம்மியா இருக்கும் பாசிவ் ஃபண்ட்ஸை பொறுத்தவரை. ஆக்சுவலா இப்பதான் நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்கும். பாசிவ் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி மார்க்கெட் இண்டெக்ஸ்ல வர ரிட்டர்னை வாங்கலாமா, இல்ல எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமா பே பண்ணி கொஞ்சம் அதிகமான ரிட்டர்ன் வாங்க ட்ரை பண்ணலாமான்னு இந்த கன்ஃபியூஷனே இல்லாம பாசிவ் ஃபண்ட்ஸ்லயே ஆக்டிவ் ஃபண்ட் மாதிரி 3 மாசத்துக்கு ஒருக்க ஸ்டாக்ஸ் சேஞ்ச் பண்ணி நல்ல அதிகமான ரிட்டர்ன் வாங்கி கொடுக்கறது தான் இந்த ஸ்மார்ட் பீட்டா ஃபண்ட்ஸ்ங்கிறது. இந்த ஸ்மார்ட் பீட்டா ஃபண்ட்ஸோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, சில ரூல்ஸை பேஸ் பண்ணி இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸை விட அதிகமான ரிட்டர்ன் வாங்கி கொடுக்கறது தான் இதோட கான்செப்டே. அதாவது இந்த ஸ்மார்ட் பீட்டா ஃபண்ட்ஸ்ல ஓவராலா 6 ரூல் இருக்கு. இந்த 6 ரூலை பேஸ் பண்ணி தான் இந்த மியூச்சுவல் ஃபண்டை 6 டிஃபரெண்ட் ஃபேக்டரா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் மொமெண்டம் ஃபேக்டரை பேஸ் பண்ண ஸ்மார்ட் பீட்டா ஃபண்ட்ஸை பத்தி பார்க்கலாம். லாஸ்ட் 6 மாசத்துல இருந்து 12 மாசத்துல நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஸ்டாக்ஸை பிக் பண்ணி இன்வெஸ்ட் பண்றது. அண்ட் ஆல்சோ ஷார்ப் ரேஷியோன்னு சொல்லப்படுற கம்மியான ரிஸ்க் இருக்கிற நல்லா பர்ஃபார்ம் பண்ற ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்றது தான் இந்த மொமெண்டமோட ரூலே. இதுல இருக்கிற ஸ்டாக்ஸ் இந்த ஃபண்ட் மேனேஜர் லாஸ்ட், அதாவது 3 மாசத்துக்கோ இல்ல 6 மாசத்துக்கோ ஒன்ஸ் அப்பப்போ இருக்கிற ட்ரெண்டை பேஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் லோ வாலட்டிலிட்டி ஃபேக்டரை பேஸ் பண்ண ஸ்மார்ட் பீட்டா ஃபண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸ்டேபிளா கம்மியான வாலட்டிலிட்டி இருக்கிற ரிஸ்க் இல்லாத ஸ்டாக்ஸை பிக் பண்ணி இன்வெஸ்ட் பண்றதா இந்த லோ வாலட்டிலிட்டி ரூல். அதாவது ரொம்ப க்ரோத்தும் இல்லாம ரொம்ப டவுன்ஃபாலும் இல்லாத ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணி ஸ்டேபிளா க்ரோ ஆகுற மாதிரியான ஸ்டாக்ஸை பிக் பண்ணி இன்வெஸ்ட் பண்றதா இந்த லோ வாலட்டிலிட்டியோட கான்செப்ட். அண்ட் நெக்ஸ்ட் வேல்யூ ஃபேக்டர் பேஸ் பண்ண ஸ்மார்ட் பீட்டா ஃபண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். அண்டர் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது இந்த வேல்யூ ஃபேக்டரோட ரூலே. அதாவது நல்ல பிஇ ரேஷியோ அண்ட் நல்ல பிபி ரேஷியோ அண்ட் நல்ல டிவிடெண்ட் இருக்கிற ஸ்டாக்ஸை பிக் பண்ணி இன்வெஸ்ட் பண்றதா இந்த வேல்யூ ஃபண்ட்ஸ்ங்கிறது. அண்ட் நெக்ஸ்ட் குவாலிட்டி ஃபேக்டரை பேஸ் பண்ண ஸ்மார்ட் பீட்டா ஃபண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸை பேஸ் பண்ணி நல்ல ஏர்னிங்ஸ் கொடுக்குறாங்களா, அண்ட் ஷேர் ஹோல்டர் ஃபண்டை கரெக்டா யூஸ் பண்ணி நல்ல ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்றாங்களா, அண்ட் கடன் இல்லாத கம்பெனியானு ROE, டெட் டு equity ரேஷியோ அண்ட் ஏர்னிங்ஸை பேஸ் பண்ணி ஸ்டாக்ஸை பிக் பண்ணி இன்வெஸ்ட் பண்றதா இந்த குவாலிட்டி ஃபண்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஈக்குவல் வெயிட் ஃபேக்டரை பேஸ் பண்ண ஸ்மார்ட் பீட்டா ஃபண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நிஃப்டி 50 இண்டெக்ஸஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட வெயிட்டேஜ்னு சொல்லப்படுற எந்த கம்பெனில எவ்வளோ பர்சன்டேஜ் ஹோல்ட் பண்ணணும்னு டிசைட் பண்றது என்எஸ்சியோட சப்சிடரி கம்பெனியான என்எஸ்சி இண்டெக்ஸஸ் கம்பெனி தான் இதை டிசைட் பண்ணுவாங்க. அண்ட் நிஃப்டி 50ல இருக்கிற 50 கம்பெனிஸ்லயும் ஈக்குவலா இன்வெஸ்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியில 9% அண்ட் HDFCல 7%, TCSல 5%, இன்ஃபோசிஸ்ல 3%, என்எஸ்சியோட மார்க்கெட் எக்ஸ்பர்ட் என்ன டிசைட் பண்றாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நிஃப்டி 50ல ஒவ்வொரு ஸ்டாக்ஸ்லயும் எவ்வளவு பர்சன்டேஜ் ஸ்டேக் இருக்கணுங்கிறது டிசைட் ஆகும். பட் இப்போ இந்த ஈக்குவல் வெயிட்டேஜ் கான்செப்ட்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த நிஃப்டி 50 பொறுத்தவரை ஈக்குவலா 50 கம்பெனிஸ்லயும் ஈக்குவலான ஷேர்ஸ் வச்சிருப்பாங்க. அதாவது 50 ஸ்டாக்ஸ்லயும் 2% ஹோல்டிங் வச்சிருப்பாங்க. இதுதான் இந்த ஈக்குவல் வெயிட்டேஜ் ரூலுங்கிறது. அண்ட் நெக்ஸ்ட் மல்டி ஃபேக்டரை பேஸ் பண்ண ஸ்மார்ட் பீட்டா ஃபண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். இது சிம்பிள். 2 ஃபேக்டரை கம்பைன் பண்ணி இன்வெஸ்ட் பண்றதா மல்டி ஃபேக்டர். அதாவது இப்போ நம்ம அந்த டேபிள்ல பார்த்த மொமெண்டம் அண்ட் குவாலிட்டி இந்த மாதிரியான 2 ஃபேக்டரை மட்டும் பிக் பண்ணி அதர் ரிலேட்டடான ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க.
ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் ஆஃப் ஃபேக்டரை பேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்றது அந்த மல்டி ஃபேக்டர் ரூலுங்கிறது. ஆக்சுவலா 2024 டேட்டா வச்சு பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி 50 டோட்டலா 8.8% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அண்ட் அதே டைம்ல நிஃப்டி லோ வாலட்டிலிட்டி 50 ஃபண்ட் 13% ரிட்டர்னும், நிஃப்டி 50 ஈக்குவல் வெயிட்டேஜ் ஃபண்ட் 9.6% ரிட்டர்னும், அண்ட் நிஃப்டி 50 வேல்யூ 20 ஃபண்ட் 15% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஸ்மார்ட் பீட்டா ஃபண்ட் எல்லாமே நிஃப்டி 50 இண்டெக்ஸை பீட் பண்ணுது அப்படின்னே நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ அந்த ஸ்மார்ட் பீட்டா கேட்டகரியில வர சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸை எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மொமெண்டம். இதுல பிரைஸ் ட்ரெண்ட்ஸையும் அண்ட் ட்ரேடிங் வால்யூமையும் பேஸ் பண்ணி தான் ஸ்டாக்ஸை பிக் பண்ணுவாங்க. அதாவது பியூரா ஸ்டாக்கோட பிரைஸ் பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் ஸ்டாக்கை சூஸ் பண்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு டாடா நிஃப்டி மிட் கேப் 150 மொமெண்டம் 50 இண்டெக்ஸ் ஃபண்டும் அண்ட் யூடிஐ நிஃப்டி 200 மொமெண்டம் 30 இண்டெக்ஸ் ஃபண்டும் இருக்கு. இதுல இருக்கிற இவ்வளோ பெரிய நேமை நம்ம எப்படி சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம மியூச்சுவல் ஃபண்டோட நேமை பிரிச்சுக்கலாம். டாடா இவங்க தான் ஏஎம்சின்னு சொல்லப்படுற அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. ஆக்சுவலா இவங்க தான் இந்த மியூச்சுவல் ஃபண்டை கம்ப்ளீட்டா மேனேஜ் பண்றது. அண்ட் நெக்ஸ்ட் நிஃப்டி மிட் கேப் 150ங்கிறது நம்ம இன்வெஸ்ட் பண்ற அந்த ஃபண்ட்ல அவங்க கன்சிடர் பண்றது நிஃப்டி மிட் கேப் இண்டெக்ஸ்ல இருக்கிற டாப் 150 ஸ்டாக்கை மட்டும் தான் அவங்க ரெப்ரசென்ட் பண்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் மொமெண்டம் 50ங்கிறது நிஃப்டி மிட் கேப் 150 ஸ்டாக்ல பிரைஸ் ட்ரெண்ட் அண்ட் ட்ரேடிங் வால்யூம் பேஸ் பண்ணி டாப் 50 ஸ்டாக்ஸை மட்டும் தான் இவங்க பிக் பண்ணி இன்வெஸ்ட் பண்றாங்க, அதை தான் ரெப்ரசென்ட் பண்றாங்க. அண்ட் லாஸ்டா இண்டெக்ஸ் ஃபண்ட் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதாவது இது பியூரா பாசிவ் ஃபண்ட்ஸ். பிகாஸ் இண்டெக்ஸ் ஃபண்ட் கன்சிடர் பண்றதுனால ஸோ பெருசா டெய்லியோ இல்ல வீக்லியோ ஸ்டாக்ஸ் ஹோல்டிங்ஸ்ல எதுவுமே சேஞ்சஸ்லாம் நடக்காது. அதனால இது இண்டெக்ஸ் ஃபண்ட். அண்ட் நெக்ஸ்ட் லோ வாலட்டிலிட்டி. இதை ஸ்டேபிள் அண்ட் ரிஸ்க் கம்மியா இருக்கிற ஸ்டாக்ஸா பிக் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் நிஃப்டி 100 லோ வாலட்டிலிட்டி 30 ETF அண்ட் பந்தன் நிஃப்டி 100 லோ வாலட்டிலிட்டி 30 இண்டெக்ஸ் ஃபண்ட். சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட நேம்ல இண்டெக்ஸ் ஃபண்ட் முடியறதுக்கு பதிலாக ETF இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா, ETF சிம்பிளா சொல்றேன், அவங்க டைரக்டா NSE அண்ட் BSE மாதிரியான எக்ஸ்சேஞ்சஸ்லேயே நார்மலா ஸ்டாக் மாதிரி ட்ரேட் ஆவாங்க. நம்ம ஸ்டாக்ஸ் வாங்குற மாதிரி அவங்களையும் சிம்பிளா வாங்கிக்கலாம். ஆக்சுவலா இவங்களுமே மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் தான், பட் ஸ்டாக் மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்ல டைரக்டா ட்ரேட் ஆகுற ஒரு ஸ்டாக். அண்ட் நெக்ஸ்ட் வேல்யூ. இதுல சீப்பாகவும் அண்ட் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஸ்டாக்காகவும் இருக்கணும். PE ரேஷியோ, PP ரேஷியோ அண்ட் ஏர்னிங்ஸ் ஈல்டின் மூலமா செக் பண்ணுவாங்க. ஷேர் ஹோல்டருக்கு எவ்வளோ ரிட்டர்ன் கொடுக்குதுன்னு டிவிடெண்ட் ஈல்ட்ல செக் பண்ணுவாங்க. ஸோ ஃபைனலா இந்த எல்லா ஃபேக்டரும் மூலமாகவும் ஸ்டாக்ஸை பிக் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நிப்பான் இந்தியா நிஃப்டி 50 வேல்யூ 200 இண்டெக்ஸ் ஃபண்ட் டைரக்ட் க்ரோத் அண்ட் மோத்திலால் ஓஸ்வால் BSE என்ஹான்ஸ்டு வேல்யூ இண்டெக்ஸ் ஃபண்ட் டைரக்ட் க்ரோத். அண்ட் நெக்ஸ்ட் குவாலிட்டி. இதுல பைனான்சியலி ஸ்ட்ராங்கான கம்பெனியாகவும் அண்ட் கடன் இல்லாத ப்ராஃபிட்டபிள், அதாவது கடன் கம்மியா இருக்கிற இல்ல கடன் இல்லாத ப்ராஃபிட்டபிள் கம்பெனியாகவும் இருக்கணும்னு ROE, டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ, EPS அண்ட் ப்ராஃபிட் க்ரோத் மூலமா செக் பண்ணி ஸ்டாக்ஸை பிக் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நிப்பான் இந்தியா நிஃப்டி 500 குவாலிட்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் டைரக்ட் க்ரோத் அண்ட் DSP நிஃப்டி ஸ்மால் கேப் 250 குவாலிட்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் டைரக்ட் க்ரோத். அண்ட் நெக்ஸ்ட் ஈக்குவல் வெயிட். நிஃப்டில அதிகமான வெயிட்டேஜ் இருக்கிற ரிலையன்ஸ், HDFC மாதிரியான கம்பெனிஸை வச்சு இண்டெக்ஸோட க்ரோத்தை டிசைட் பண்ணாம பெரிய கம்பெனி சின்ன கம்பெனிஸ் வித்தியாசமே இல்லாம எல்லா கம்பெனிஸ்லும் ஈக்குவலான ஸ்டேக்கை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிற மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது தான் இந்த ஈக்குவல் வெயிட்ங்கிறது. எக்ஸாம்பிளுக்கு HDFC நிஃப்டி டாப் 20 ஈக்குவல் வெயிட் இண்டெக்ஸ் ஃபண்ட் டைரக்ட் க்ரோத். இதுல நிஃப்டியோட டாப் 20 ஸ்டாக்ஸை பிக் பண்ணி ஈக்குவலா ஸ்டேக் வச்சிருப்பாங்க. அண்ட் HDFC நிஃப்டி 50 ஈக்குவல் வெயிட் இண்டெக்ஸ் ஃபண்ட் டைரக்ட் க்ரோத். இதுல நிஃப்டில இருக்கிற டாப் 50 கம்பெனிஸ்லயும் எதுலையுமே பாரபட்சமே இல்லாம எல்லாத்துக்கும் ஈக்குவலான ஸ்டேக் வச்சிருப்பாங்க. இதுதான் இந்த ஈக்குவல் வெயிட்ங்கிற கான்செப்ட். ஓகே, இந்த ஈக்குவல் வெயிட் நிஃப்டி 50 ஃபண்டை நார்மல் நிஃப்டி 50 ஃபண்டோட கம்பேர் பண்ணலாம். லாஸ்ட் 3 வருஷத்துல மட்டும் ஈக்குவல் வெயிட் நிஃப்டி 50 ஃபண்ட் 17% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அண்ட் அதே சேம் டைம்ல நார்மல் நிஃப்டி 50 ஃபண்ட் ஜஸ்ட் 13% தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இதுதான் இந்த ஸ்மார்ட் பீட்டா ஃபண்டோட அட்வான்டேஜ். ஓகே, லாஸ்டா நம்ம இதுவரை பார்த்த வேல்யூ, குவாலிட்டி, மொமெண்டம், லோ வாலட்டிலிட்டி மாதிரியான ஃபேக்டர்ல ஏதாச்சும் 2 to 3 ஃபேக்டரை பேஸ் பண்ணி ஸ்டாக்ஸை பிக் பண்றது தான் இந்த மல்டி ஃபேக்டருங்கிறது. எக்ஸாம்பிளுக்கு ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் நிஃப்டி ஆல்ஃபா லோ வாலட்டிலிட்டி 30 ETF அண்ட் ஆல்சோ நாவி நிஃப்டி ஸ்மால் கேப் 250 மொமெண்டம் குவாலிட்டி 100 இண்டெக்ஸ் ஃபண்ட் டைரக்ட் க்ரோத். ஸோ இதுதான் ஸ்மார்ட் பீட்டா ஃபண்ட்ஸோட ஓவரால் ரூல்ஸ். ஆக்சுவலா இந்த ஸ்மார்ட் பீட்டா ஃபண்ட்ஸை ஜெரோதாவோட காயின் மாதிரியான மியூச்சுவல் ஃபண்ட் ஆப்ல ஸ்மார்ட் பீட்டான ஒரு தனியா கேட்டகரியா இருக்கும். அதை கிளிக் பண்ணி என்னென்ன ஃபண்ட்ஸ் இருக்கு, எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், என்னென்ன ஃபேக்டர்லாம் அதை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத நீங்க செக் பண்ணிக்கலாம். பட் இன்னும் சில ஆப்ல இதை தனி கேட்டகரியா இன்னுமே கொண்டு வரல. ஸோ நீங்க மொமெண்டம், வேல்யூ, குவாலிட்டின்னு தனித்தனியா சர்ச் பண்ணி ஸ்மார்ட் பீட்டா ஃபண்ட்ஸை பார்த்துக்கலாம். ஓகே, இந்த ஸ்மார்ட் பீட்டா பத்தி உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்மார்ட் பீட்டா உங்களுக்கு பிடிச்ச ஃபேக்டர் என்ன அண்ட் எந்த ஃபேக்டரை பேஸ் பண்ண ஃபண்ட்ல நீங்க இது இப்போ இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.
ஃபைனலி தான் ஃபர்ஸ்ட் வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்ச ஃபேக்டர் என்ன அண்ட் இந்த வீடியோல ஓவராலா எப்படி இருந்தது அப்படிங்கறதை பத்தி சொல்லுங்க அண்ட் இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலகிராம் ஃபாலோ பண்ணுங்க அண்ட் தேங்க்யூ கைஸ் அண்ட் ஜெய் ஹிந்த்.